கலைஞர் அவர்கள் 44 வயசு. காமராஜருக்கு பிறகு விஜய் தான் 51 வயசில் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். உதயநிதி அதை விட கம்மியாக டெபுட்டி சிஎம் ஆயிருக்கார். நான் சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசுகிறேன். நான் சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சர் மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுக்க முடியும். எப்படி நான் துணை முதலமைச்சர் வயசை வந்து விஜயோட ஒப்பிட வேணாம். வேணா இப்படி சொல்லலாம், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படி சொல்லலாம். திராவிட கட்சிகளை தவிர்த்து முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி அரியணையில் அமர்ந்திருக்கிறது 50 ஆண்டுகளுக்கு அப்புறம், அப்படி வேணா சொல்லலாம். வயசை கம்பேர் பண்ணுறது அது வந்து இடிக்குது. ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கு முன்னாடி சின்ன வயசில் எல்லாருமே பதவியில் களத்தில் இருந்திருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற அண்ணா, கலைஞர், காமராஜர், இவங்க ஜெயலலிதா, இவர்கள் எல்லாருமே அதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 20 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருந்தவங்க. அப்படி பார்த்தாலுமே இது வரலாறு தானே. ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில், அதாவது யாருமே நம்பலை இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார் அப்படிங்கிறது. ஆனால் இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. ஆரம்பித்த 2 வருஷத்தில் முதல் எலெக்ஷன்லேயே